அத்தை சரவணன் இப்போதான் ஆஃபீஸ் கிளப்பி அமிச்சேன். ஐயோ நான் அவருக்கு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியானம் சாப்பிட எதுவுமே செய்யலையே. அவருக்கு வேற ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. இங்கே பாரு, நான் காலையிலே எழுந்துச்சி அவனுக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு கட்டி கொடுத்து அமிச்சிட்டேன். சாரி அத்தை, இன்னைக்கு என்னன்னு தெரியல, தூங்கிட்டேன், எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மீனா, இன்னைக்கு ஒரு நாள் 1/2 மணி நேரம் லேட்டாக எழுந்ததுனால ஒன்றும் கெட்டு போக போகிறது இல்லை. நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நான் சுட சுட இட்லி செஞ்சு வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடலாம். சரி அத்தை. ஹலோ சொல்லுடி, கால் பண்ணியிருந்தேன். அப்படியா, என்னாச்சு? ஓகேவா? மழை வர மாதிரி இருக்கு, நம்மளே போய் துணி எடுத்துட்டு வந்துடும். சரி, ஏதாவது வேணும்னு சொல்லு. சரி, உடம்பு பார்த்துக்கோ. மழை வருதே, மேலே துணி காய போட்டிருந்தோம். ஐயோ அத்தை, நீங்க எதனா எடுத்துட்டு வந்தீங்க, நானே போய் எடுத்துருப்பேன்ல. பரவாயில்லம்மா, நீ ஃபோன் பேசிட்டு இருந்த, மழை வர மாதிரி இருந்துச்சு, அதான் நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லை அத்தை, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் விசாரிச்சுட்டோம். இருக்கட்டும்மா, நீ துணி துவச்சி காய போட்ட, நான் எடுத்துட்டு வந்தேன், அவ்வளோதானே. சரி கொடுங்க, நான் மடிச்சு வச்சுறேன். 2 பேரும் சேர்ந்து மடிக்கலாம். என்ன மாமியார் மருமகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். மீனா, என்னாச்சு? மூஞ்சியே இவ்வளவு டல்லா இருக்கு. பாருங்க, அம்மா எனக்கு எந்த வேலையும் தரவும் மாட்டேங்கிறாங்க, சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செய்யறாங்கிறதா, இல்ல உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்கிறதா? நமக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. எங்க வீட்டுல போற இடத்துல அத்தைக்கு பாரமா இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வந்தா பாதி வேலை அம்மாவே பண்ணிடுறாங்க. வேலையிலே செய்யறதுக்கு தானே மருமகன் நான் ஒருத்திங்க இருக்கேன். என்னடா இவ? இங்க பாரு மீனா, நானும் ஒரு பொண்ணு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல ராணி மாதிரி இருந்தேன். கல்யாணம் என் மாமியார் வீட்டுக்கு வந்தப்போ என் மாமியார் என்ன வேலைக்காரியை விட கேவலமா நடத்தினாங்க. சமையல் பண்றது, பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டு வேலை செய்யறதுன்னு என் வாழ்க்கை ஃபுல்லா வீட்டு வேலையிலேயே போயிடுச்சு. நீ எவ்வளவு கனவோட என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்ப. நான் பட்ட கஷ்டம் எதையும் நீ படக்கூடாதுன்னு தான் நம்ம வீட்டு வேலையில பாதி வேலையை நான் பாக்குறேன். இங்க பாரு மீனா, அம்மா சமைச்சாங்கன்னா நீ காய்கறி கட் பண்ணி கொடு. அப்புறம் இந்த பாத்திரம், வீடு வாசல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க சேர்ந்தே கிளீன் பண்ணுங்க. நான் வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த சண்டே லீவ் வந்துச்சுன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? இந்த காலத்துல இப்படி ஒரு புருஷனும் மாமியாரும் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மீனா, கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வர பொண்ணுங்கெல்லாம் வேலைக்காரிங்க இல்லை, அந்த வீட்டு மகாராணிங்க.